பகுத்தறிவுவாதிகளுக்கெல்லாம் வந்து நரகம் சொர்க்கம் அதெல்லாம் கிடையாது. செத்தானா உடம்பை எரிச்சிடுறோம், இல்லை மண்ணில் புதைச்சிடுறோம், மண் சாப்பிட போகுது, அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே வந்து சொர்க்கம் நரகம் மறுபிறப்பு வரக்கூடிய பிறப்பு அதில் வந்து கர்மா இதெல்லாம் அவங்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. அவர் மன்னர் மாதிரி ராஜகண்ணப்பன் ஒரு சேரில் உட்காந்துருப்பார். இவருக்கு வந்து ஓலா யூபர் வாயர் இருக்கார். இப்போ துணை முதல்வர் ஆகணும்னு சொல்லிட்டு கடைசியில் கட்சியை காப்பாற்றிக்கிட்டா போகிறோன்னு பயந்து போய் இன்றைக்கி சப்த நாடி ஒடுங்கி இல்லை ஆண்டே நான் வந்து அவனை கட்சியை விட்டு நீக்கிட்டேன் ஆண்டே அப்படின்னு சொல்லி இருக்காரு. அவர் பேர் என்ன? ஓலா திருமாவளவன். வருங்கால இது வந்து குகேஷோ இல்லை பிரக்யானந்தாவோ இந்த திராவிட மாடல் ஆட்சியினால இல்லை விஸ்வநாதன் ஆனந்தோ இவங்க அதுக்கு திக்கர் விட்டுடுவாங்களோங்கிற பயம். அன்றே சொன்னார் ஈவேரா, 2020 பின்பாக ஒருவன் குகன் பெயரை கொண்டு ஒருவன் வருவான் அப்படின்னு சொன்னார்னா அவர் வெள்ளம் எவ்வளவு வெள்ளம் வரட்டும், நாங்கள் கர்மமே கண்ணாயினார் அப்படின்னு கண்ணாயினாராக கனிம வள கொள்ளையே நாங்கள் நிகழ்த்தியே தீர்வோன்னு ஒரு வெறி கொண்டு, அதுவும் வந்து பொது சொத்தை மக்களுடைய சொத்தை சூறையாடுறதுல திராவிட மாடல் ஆட்சி சிறந்து விளங்குகின்றது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் எவனாவது ஒருத்தன் யோகியனாக இருந்தால் தான் நம்மளுக்கு அங்கே அதிர்ச்சியாக இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களுடைய இன்டெகிரிட்டி இருக்குது. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். கூட்டுறவு சங்கத்தில் 44 லட்சம் போலி உறுப்பினர்கள், கடன் தள்ளுபடியில் ஊழலா? அறப்போர் இயக்கம் கேள்வி. தொல்லியல் களத்தில் கல்குவாரிக்கு அனுமதி, சிவகலை கிராம மக்கள் எதிர்ப்பு. உலகின் இளம் செஸ் சாம்பியன் பட்டம் வென்றார் குகேஷ். சட்டத்தால் முடியாது, மனமாற்றத்தால் மட்டுமே சாத்தியம், முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. ஸ்ரீ குருஜி கோல்வால்கர் குறித்து கற்பனை கடிதம் என்ற பெயரில் டிஎம்கே ஐடி விங்கின் வன்மம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு நம்மோடு தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். அறப்போர் இயக்கம் தொடர்ந்து ஆளும் வர்க்கத்திற்கு எதிராக பல கேள்விகளை கேட்டுக்கிட்டு வராங்க, பல ஊழல்களையும் கூட எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அந்த வகையில் இப்போ சமீபத்தில் வேற ஒரு யூடியூப் சேனலுக்கு அறப்போர் இயக்கத்தின் சார்பாக ராதாகிருஷ்ணன்கிற ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த வீடியோவையும் கூட நாங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதில் வந்து ஒரு பெரிய ஸ்கேமை வந்து அவர் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. அது அடுத்தடுத்த கட்டத்தில் விசாரணை நடந்தால் அந்த விசாரணையை நடத்துவாங்களான்னு தெரியாது, அது வந்த பிறகு தான் தெரியும். என்னென்னா கூட்டுறவு சங்கத்தில் மிகப்பெரிய அளவில் ஸ்கேம் நடந்திருக்கு. என்னென்னா திடீரென்று 44 லட்சம் உறுப்பினர்களே அவங்க நீக்கியிருக்காங்க. ஆனால் அதில் வந்து 44,000 கோடிக்கு மேலே கடன் கொடுத்துருக்காங்க. சுய உதவி குழுவுக்கு கடன் கொடுத்துருக்காங்க, அந்த நகைக்கடன் தள்ளுபடி நடந்திருக்குது, அது மாதிரி பல விவசாய கடன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. பெரிய கருப்பன் பதில் சொல்வாரா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்களும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நீங்கள் அது சம்மந்தமாக என்ன நினைக்கிறீங்க? அதை பார்த்த உடனே நாம் இதிலேருந்து, அதாவது விஞ்ஞானபூர்வமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் செய்வதில் சிறந்து விளங்கியவர்கள் அப்படின்னு சர்க்காரியா கமிஷனில் இருக்குன்னு காலங்காலமாக சொல்லிட்டு வராங்க. அதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறாங்க. எப்போதும் ஒரு மனுஷன் வந்து இன்டெகிரிட்டி, நீங்கள் அத்வானியை பார்த்தீங்கன்னா வெற்றி கொண்டான் கூட பல மேடைகள் வந்து அத்வானியை வந்து மத ரீதியாக பேசுவார். நேர்மையின் சிகரம் அத்வானின்னு தான் பேசியிருக்காரு. அதே மாதிரி சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும், இல்லை அதே கருணாநிதி எதிர்நிலையில் இருந்து பேசும்போதாக இருக்கட்டும், அவங்க இல்லாமல் வந்து அத்வானியை இன்டெகிரிட்டியை யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு டவரிங் இன்டெகிரிட்டியோடு இருந்தவர் நம்ம அண்ணாச்சி பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் அவருடைய வந்து இந்த ஃபினான்ஸ் ஆஸ்பெக்டில் அவர் எவ்வளவு தூரம் ஒரு நெருப்பு மாதிரி இருக்காருங்கிறது இந்த நாடு அறிந்த விஷயம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் எவனாவது ஒருத்தன் யோகியனாக இருந்தால் தான் நம்மளுக்கு அங்கே அதிர்ச்சியாக இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களுடைய இன்டெகிரிட்டி இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு அவங்க வந்து புள்ளிமான்களின் உடலில் புள்ளி இருக்கும், எப்படி சூரியன் கிழக்கில் உதிக்குங்கிறது நிஜமோ, புள்ளிமான்கள் உடலில் புள்ளி இருக்குங்கிறது எப்படி நிஜமோ, அந்த மாதிரி தான் திமுகவும் ஒட்டி பிறந்தது, திமுகவும் ஊழலும் அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிக்கிறாங்க. ஆனால் இது வந்து நம்ம தேர்தல் அரசியலில் கவனம் செலுத்த
நமக்கு இது ஒரு பகீர்னு இருக்கு. தமிழ்நாடோட அதாவது பாரத தேசத்தின் ஒரு மாநிலமாக ஒரு அங்கமாக இருக்கின்ற தமிழ்நாட்டில் இந்த பணத்தை அவங்க கொண்டு போய் வீட்டில் மூட்டையாக கட்டி வச்சுக்க முடியாது. அது வேணா அந்த குறுநில மன்னர்கள் அவங்களுக்கு பங்கு போட்டது போக 44,000 கோடி நினைக்கிறேன், 44 கோடி இல்லை 44,000 கோடி, 44 லட்சம் உறுப்பினர்கள். அந்த உறுப்பினருக்கு பின்னாடி வருவான். இந்த 44,000 கோடிங்கும் போது இந்த பணம் இது உங்களுடைய அரசியலுக்காக ஒரு பக்கமா சுரண்டப்படுகின்றதோ என்கின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கின்றது. ஏன்னா திடீர்னு ஒருத்தன் ஒரு கிராமத்துல இருக்கான். இப்ப நம்ம பக்கத்துலயே யாராவது ஒரு கிராமத்துல இருக்கிறவன், அவன் ஒன்றிய பொறுப்புல இருப்பான், இல்லைன்னா நகர பொறுப்புல இருப்பான், ஏதோ ஒரு லோக்கல்ல திமுக பொறுப்புல இருக்கிறவன், அவன் ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் தான் அவன் கரப்ஷன்ல வருஷத்துக்கு 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் அந்த மாதிரி கொள்ளடிச்சிட்டு வரும்போது திடீர்னு அவன் 10 கோடி 20 கோடின்னு அது வெளியில எக்ஸிபிட் ஆகும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் தான் அந்த பணம் எங்கே போகுது அப்படிங்கிறது. இதை கேட்டால் என்ன கேட்டால், இந்த வீடியோவை யாராவது ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு அனுப்புறது மிக சால சிறந்ததாக இருக்கும். இன்கம் டேக்ஸுக்கு அனுப்புறது சால சிறந்ததாக இருக்கும். அந்த வீடியோவை நான் பார்த்தேன். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் வீடியோலேயே ராதாகிருஷ்ணன் நம்மளுக்கு 3 நிமிஷம் வீடியோலேயே பாம் மேலே பாமா போடுறாரு. அவர் சொல்கிறதுல ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம், தர்மபுரி கிட்ட இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் போய் ரேஷன் சாமான் வாங்க போகும்போது அவங்களுடைய ஆதார் அட்டையும் கேட்குறாங்க. சரி, ரேஷனில் கேட்குறாங்கன்னு கொண்டு கொடுத்த உடனே அந்த ஆதார் அட்டையை வச்சு இவங்க லோன் வாங்குறாங்க அப்படின்னு அது ஒரு இது. அந்த மக்களுக்கு எளிய மக்கள், அவன் இருக்கிற இடம் ஆடு மாடு மேய்ச்சி அவனுக்கு மாதத்துக்கு 2,000 ரூபா இருந்தாலே அவன் குடும்பத்தை நடத்திடுவான். அவனுக்கு மீதி பொருட்கள்லாம் அவனுடைய அளவுலேயே கிடைச்சிடுது. அவன் போய் 50,000 கடன் வாங்கியிருக்கான், 1 லட்சம் கடன் வாங்கியிருக்கான்னு அவன் தலையில இடி விழுந்த மாதிரி அவங்கெல்லாம் ஓடி அதிகாரிகள் காலில் விழுந்து கதறாங்க. அவருடைய வார்த்தையில சொன்னோம்னா இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனையா இருக்குங்க அப்படின்னு கதறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம், இது உங்களாலேயோ என்னாலேயோ இல்லை திமுகவுக்கு ஒரு ஜூனியர் பார்ட்னராக இருந்து திமுகவுடைய ஜெராக்ஸாவே பல்வேறு அரசியல்களை தவழ்ந்த பாடியார் கட்சி இருக்கு பாருங்க, அந்த அண்ணா திமுகங்கிற இன்னொரு திராவிட கட்சி, அவங்களால கூட இந்த அடுத்த ஊழலை கற்பனை பண்ணி பார்த்திருக்க முடியுமான்னு தெரியல. நடந்திருக்கலாம். அவருக்கு அருகிலே இருக்கிறவர் கூட கூட்டுறவுல தான் மிகப்பெரிய அளவுல சம்பாரிச்சாருங்க அப்படிங்கிறாங்க. இந்த நாட்டோட சாபக்கேடு என்ன ஆயிடுச்சுன்னா, திருடுறதெல்லாம் சம்பாரிச்சதுன்னு இவங்க ஜெனரலைஸ் பண்ணிட்டாங்க. அதுல இன்னொரு முக்கியமான ஊழல் குற்றச்சாட்டா சொல்றது, நகையை அடமானம் வைக்கிறாங்கல்ல. கோஆபரேட்டிவ் பேங்க்ல நீங்க பேங்க் நடத்துறீங்க, கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட செக்ரட்டரியா இருக்கீங்க, நான் கொண்டு அடகு வைக்கிறேன், நீங்க அந்த நகையை எடுத்து இன்னொரு கோஆபரேட்டிவ் பேங்க்ல அடகு வச்சு நீங்க அதுக்கு ஒரு இது வாங்கிக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நம்ம நினைக்க முடியாத அளவில் இந்த தமிழ்நாடோட ஸ்கேம் இருக்கு. அதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் திரு ராதாகிருஷ்ணன் பகிர்றார். எனக்கு அறப்போர் மேலே எனக்கு சில கருத்து வேறுபாடுகள்லாம் முரண்கள்லாம் நிறையா இருந்தது, இப்பவும் கொஞ்சம் இருக்கு. இந்த ராதாகிருஷ்ணன் சில டிவி விவாதங்கள் அவரோட பங்கெடுத்த போது அவர் கொஞ்சம் நேர்மையாகவும் பதில் சொல்றவர். அவர் தேவையில்லாமல் ஒரு இந்த கழகங்களுடைய இதுக்கு இது பண்றவர் கிடையாது. He won't go to the tune of these Dravidan parties. அதில் அவருடைய அதனால பெரும்பாலும் அவர் சொல்றதுல ஒரு கருத்தோட நான் ரொம்ப அதை அப்போ பிரச்சனையோட தீவிரத்தை இன்னும் உச்சத்தில் போய் சொல்றாரு. ஒரே ஒரு அறிக்கை திமுக அரசு கொடுக்குமா, இதில் யார் யாரெல்லாம் ஊழல் செஞ்சிருக்காங்களோ அவங்க பேர்லாம் மிக கடுமையான நடவடிக்கை உடனடியாக கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் யாரெல்லாம் ஊழல் செஞ்சிருக்காங்களோ அவங்க பேரில் நாங்கள் கண்டிப்பாக உறுதியாக நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி தருவோம்னு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கட்டும். சர்வாதிகாரி சொல்லணும். கரெக்ட். ஜனநாயக மாண்போடு இருக்கிறவர் இல்லை, சர்வாதிகாரி. அந்த சர்வாதிகாரி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார்னா திமுக வரக்கூடிய தேர்தலில் டெபாசிட் இழக்கும்ங்கிறாரு. அப்படின்னா எத்தனை காமன் மேனை இவங்க பகடக்காயா பயன்படுத்தி இவங்க எந்த அளவுக்கு இவங்க ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. அப்படின்னா 2 விஷயம். ஒன்னு, டாஸ்மாக நான் மூட போறேன், அதையும் சொல்ல முடியாது. ஊழல் பண்றது யாரு பண்ற முடியாது நடவடிக்கை. 2 பண்ணாங்கன்னா டெபாசிட்டே. அப்புறம் எதுக்கு நாங்க ஆட்சியில் இருக்கிறோம், அவங்களே வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்டா நாங்க எதுக்குடா ஆட்சியில் இருக்கணும்? டாஸ்மாக்ல எங்களால ஊழல் பண்ண முடியாது, கியூஆர் கோடை வச்சு அதுலயே ஃப்ராடு பண்றானுங்க டாஸ்மாக்ல. நீங்க இங்க இதுலயும் 44,000 கோடி அதுல வீடு கட்டும் இதுலயும் ஃப்ராடு பண்றாங்கிறாங்க. இது தமிழ்நாட்டையே உலுக்கக்கூடிய ஒரு ஊழல். ஆனா இதையும் வழக்கம் போல எந்த ஊடகமும் பேசுறது இல்லை. அதிமுகவில் இருக்கக்கூடிய கோஆபரேட்டிவ் சொசைட்டி மினிஸ்டருக்கு இது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரும் ஏன் இதை பத்தி பேசுறாருங்கிறது தெரியல. கண்டிப்பாக தமிழக அரசியலை அதிர வைக்கும் சம்பவமாக இது இருக்க போகின்றது என்பதுதான் என்னுடைய பார்வை. உங்களுக்கு தெரியும், மதுரையில பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, அங்க டங்ஸ்டன் அந்த சுரங்கத்துக்கு அனுமதி கொடுத்தது தப்பு அப்படின்னு.
இது ஒரு பக்கம் போராட்டம் இருந்ததுன்னா அதுக்கு காரணமாக சொன்னதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ என்னன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தொல்லியல் அந்த புராதனமான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த சைட் அப்படின்னா சிவகலைன்னு சொல்லுவாங்க. அது பக்கத்தில் ஒரு தனியாருக்கு சொந்தமான ஒரு இடத்துக்கு கல்குவாரிக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. இந்த கல்குவாரியை அவங்க வந்து வேட்டு வச்செல்லாம் எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவலை ரொம்ப அருகாமையிலே தான் இருக்குது. அந்த சிவகலை அந்த தொல்லியல் புராதன சின்னங்கள்லாம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்ததை ஒட்டி இப்பொழுது திடீர்னு கலெக்டர் என்ன சொல்லியிருக்கா, இல்லை இப்போதைக்கு நாங்கள் வந்து வித்ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம் அந்த அனுமதியை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு தொல்லியல் அந்த விஷயம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நானும் அதை பார்த்தேன். இந்த கலெக்டர் பேர் ரொம்ப ஒரு இதாக இருந்தது, இளம் பகவத். இளம் பகவத். எனக்கு என்னன்னா மோகன் பகவத்தோட உறவுக்காரண்டாவான், அதனால தான் நிறுத்திட்டான்னு இங்கே தமிழ்நாட்டில் இன்னும் கலைவரம் நடக்காமல் இருக்கேன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். எனக்கு அப்படியே நான் ஷாக் ஆகிட்டேன். வடிவேல் பாஷையில் சொல்லணும்னா இந்த இளம் பகவத் வந்து அவர் வந்து அந்த இடம் வந்து தனியாருக்கு உண்டானது தான் சொல்கிறாரு. அதாவது காம்பவுண்டுக்கு ஒட்டியே இவங்க நோண்டுறாங்கன்னு நினைக்கிறேன். முழு விசாரணையும் பண்ணுவோன்னு வேற சொல்றாரு. இதுல எங்க இந்த திராவிட, அதாவது ரொம்ப நுட்பமான, அதாவது அவன் வந்து நுட்பமான மதிப்படைத்தவர், நுண்மான் மதிநுட்பத்துடன் விளங்குபவர் அப்படின்னு பாசிட்டிவா இருக்கிறவங்களுக்கு சொல்லுவோம். இவங்க வந்து ஊழல் செய்யறதுல நுண்மான் மதிநுட்பத்தோட இருக்காங்க பாருங்க. தஞ்சாவூர் பெரிய கோவில் அகழி சுத்தி இருக்கக்கூடிய மண்ணல்ல கும்பல் தானே இவங்க. ஃபேக்ட் செக் எல்லாம் வேற பண்ணி அதுக்கப்புறம் நம்மளையும் பிரபலமாக்கிட்டு தான் மறுவேலை பார்ப்பானுன்னு நினைக்கிறேன் அவனுங்க. அதில் வந்து தஞ்சாவூர் பெரிய கோவில் அகழி இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து அந்த காம்பவுண்டே வீக்கார வைக்கிற வேலையை இவங்களால சாதாரண தெருமுக்கில் இருக்கிற பிள்ளையார் கோவிலை கூட ஒழுங்காக மெயின்டைன் பண்ண முடியாத கும்பல் இவங்க. தஞ்சாவூர் பெரிய கோவில் இவங்கள்ட்ட போனோம்னா குரங்கு கையில் பூமாலை கிடைச்ச கதையா அதுங்கேயும் மண்ணல்ன கும்பல் இதே வேலையை தான் இதுலேயும் செய்வாங்க. இப்போ அந்த சிவகலையிலையும் நல்ல வேலை அந்த கிராம மக்கள் முழிச்சுக்கிட்டு அதை வந்து அது பட்டான அதெல்லாம் கிடையாதுங்க, அது வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே இடம் தானே அடாவடியா உண்மையான விஷயமா கூட இருக்கலாம். அதை அவங்க ஸ்ட்ராங்காக நின்னதுனால அதனால தான் கலெக்டர் பயந்து போய் இல்லை நாங்கள் தற்காலிகமாக அதை நாங்கள் பார்க்குறோம், வெரிஃபை பண்ணுறோம், அதை பட்டான நிலம் தாங்கிறாரு. வேலியோ செவரோ இருக்குது, அதை ஒட்டி இங்கே இருக்கிற மண்ணை நோண்டிட்டீங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு வீக் ஆகிடுங்கிற குறைஞ்சபட்ச அறிவு கூட கிடையாதா? ஒன்றும் இல்லைங்க. எங்கள் தோப்பில் மண்ணை நோண்டும் போது வேலி ஒருத்தர் போடும்போது பக்கத்தில் வந்து ஒரு இது வெட்டினார், ஒரு கொண்டை ஒன்று வெட்டினார், அது ஒரு 4 அடியில் பள்ளம் வெட்டினார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வேலி சாயுங்கிற பயம் எங்களுக்கு. அப்புறம் அவரும் அதுக்கான மாற்று ஏற்பாடை சொல்லி அதுக்கப்புறம் மீச்சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. நீங்கள் சாதாரணமாக ஒரு 4 அடி பண்ணம் தோண்டினாலே ஒரு வேலி நம்மளுக்கு சாயுங்கிற ஒரு பயம் இருக்கும்போது ஆர்கியாலஜிக்கல் சர்வேல போய் இந்த மாதிரி செய்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் பற்றி அவங்களுக்கு என்னங்க கவலை? இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரும் கனமழைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட வெள்ளமா போயிட்டு இருக்கு, குற்றாலம் அருவியில கிளவுட் பர்ஸ்ட் நடந்தது மாதிரி. ஆனா அதெல்லாம் பத்தி அவங்களுக்கு என்ன கவலை? நீங்க அந்த கிளவுட் அடாது மழை மழை பெய்தாலும் விடாத நிகழ்ச்சி நடக்கும்னு நாம சொல்லுவோம் இல்லைங்களா? அது கம் வாட்மே வி வில் ப்ரொசீட் ஆன் அவர் சோஷியல் ஒர்க் அப்படின்னு சொல்லி நாம போவோம். ஆனா அவங்களும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆனா அங்க சோஷியல் ஒர்க்ல இல்லை. நாம் வந்து இதை காப்பாற்றுறதுக்காக புராதன சின்னங்களையும் தொன்மையான விஷயங்களையும் பாதுகாக்கிறதுக்காக ஆர்கியாலஜிக்கல் சர்வே இன்னும் வேகமாக செயல்படணும், கலெக்டர் சரியாக செயல்படணும்னு நாம் பேசுகிறோம். ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியோட இன்னைக்கு தான் மிக சிறப்பானது. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. அது எந்த டிவியில் வந்தது? அது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸுடைய அங்கே லோக்கல் ரிப்போர்ட்டர் அந்த வீடியோ போட்டிருக்காரு. நம்ம ஸ்ட்ரீட் டிவியுடைய ட்விட்டர் தளத்துலேயும் அதை பகிர்ந்துருந்தோம். அதாவது ஒரு 10 லாரி வரிசை கட்டி போகுது. எங்கடா போகுதுன்னு நீங்கள் அந்த லாரியை பார்த்தீங்கன்னா அவன் அநேகமாக கேரளாவுக்கு தான் அதை கடத்திக்கிட்டு போகிறதுக்காக போவான். அவ்வளோ மழையிலையும் ரோட்டில், அதுவும் வந்து இந்த கார் ரேஸ் இதில் பீச் ஓரமாக ஓடும்போது தண்ணி அப்படியே பீச்சு சர்றன்னு அடிக்கும் பாருங்க. குழந்தைங்கள்லாம் ஜாலியாக வேடிக்கை பார்க்கும். இந்த வீடியோவை நானும் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இதாக இருக்கு. அப்புறம் தான் பார்த்தா நீங்கள் வெள்ளம் எவ்வளோ வெள்ளம் வரட்டும், நாங்கள் கர்மமே கண்ணாயினார் அப்படின்னு கண்ணாயினாராக கனிம வள கொள்ளையே நாங்கள் நிகழ்த்தியே தீர்வோன்னு ஒரு வெறி கொண்டு, அதுவும் வந்து பொது சொத்தை மக்களுடைய சொத்தை சூறையாடுறதுல திராவிட மாடல் ஆட்சி சிறந்து விளங்குகின்றது. இதுல வந்து கலெக்டரோட முடிவுக்கு இவங்க கட்டுப்பட்டு இருப்பாங்களா, இல்ல கலெக்டரையே மாத்திட்டு வேற முடிவு எடுப்பாங்களா? இதுல வந்து ஒரு துணைக்கேள்வி. ஏன்னா டங்ஸ்டனுக்கு இவங்க அந்த அரிட்டாப்பட்டியில சுத்தி வந்து புராதன சின்னம் இருக்கு, அது அங்க எடுத்து எப்படி நீங்க சுரங்கத்துக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. பட் இங்க அதை சாய்ஸ்ல விட்டுட்டாங்க. இல்ல டங்ஸ்டனுக்கு அதுல சொன்னதுல நீங்க இன்னொன்னு விட்டுட்டீங்க.
இங்கே தான் அந்த ராமர் வனவாசத்துக்கு போன போது இந்த வழியாக தான் போனார் அப்படின்னு நாம் சொல்கிறத விட அவன் சொல்கிறான் பாருங்க. இப்போ இதை வந்து அவன்கிட்ட கலந்து பேசி அவங்கள்ட்டையும் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கிட்டையும் திராவிட மாடல் ஆட்சியிலையும் கலந்து பேசி தான் நாம் இதை முன்னெடுத்து கொண்டு போனது. அதுக்கு தான் நான் வந்து நேற்றுக்கு வேற ஒரு இடத்துல பேசும்போது சொன்னேன், இது ஒரு துக்ளக் ஆட்சின்னு சொன்னேன். நீட்டை கொண்டு வரத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க, இவங்க தான் நீட்டை கொண்டு வந்தாங்க. நீட்டுக்கு அப்புறம் இப்போ நீட் எதிர்ப்பு போராட்டம் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் மீத்தேன் இன்னொரு இது இருக்க, தேனியில் இன்னொரு இது, தேனியில் மீத்தேன் நம்மூர் பகுதியில் பெட்ரோலியம் அந்த இது எடுத்து அந்த இயற்கை எரிவாயு அந்த இது எடுக்கிறதுக்கு அது ரெண்டுத்துக்கும் இவங்க தான் கையெழுத்து போட்டு ONGC தமிழ்நாடே வளமாகிற போகிறது. அவங்க கனிமொழி துணை முதல்வர் அவர் ஒப்பந்தம் போட்டிருக்காரு, இவர் மு.க. ஸ்டாலின் போட்டிருக்காரு, முகமது சுல்தானே வருது. கருணாநிதியே அங்கு பெட்ரோலியம் எடுக்கிறது, அது அதனாலதான் அந்த பேரும் சேர்ந்து வருது, நன்னிலம்னு வருது அப்படின்னு. அது வந்து கருணாநிதி சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது துணை முதல்வராக இருந்த வெறும் ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்காரு. இன்னும் தமிழ்நாட்டில் பாலும் தேனும் ஓட போகுதுன்னு சொல்லி பிரஸ்ஸை கூப்பிட்டு கொண்டாடினது இந்த அம்மா. அதுக்கப்புறம் அந்த 2 திட்டத்தையும் இவங்களே தான் எழுத்தாங்க. இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்கள். கல்வியை வந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனாங்க. ஸ்டேட் சப்ஜெக்ட்லேருந்து ஒரு கன்கரன்ஸ் லிஸ்ட் கொண்டு போன போது அப்பவும் வாய்மூடிய மௌனியாக இருந்துட்டு இவங்க 15 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த போது வேடிக்கை பார்த்துட்டு திரும்பி அதுக்கு வந்து பல்ட்டி அடித்து இது பண்ணாங்க. இதெல்லாம் வச்சுதான் நான் முகமது பின் துக்ளக் மாதிரி தமிழக ஆட்சி நடக்குதுங்கிறேன். மீண்டும் பதிவு செய்கின்றேன், தமிழகத்தில் துக்ளக் தர்பார் போன்று செயல்பட்டு கொண்டு முன்னுக்கு பின் முரணாக பேசி வருகின்றார் ஸ்டாலின். இது வந்து தமிழகத்துக்கு நல்லதல்ல. நேற்று இந்தியா முழுக்க, ஏன் உலகம் முழுக்க ஒரு வீடியோ பெரிய அளவில் வைரல் ஆனது. என்னென்னா, உலகத்திலேயே இளம் செஸ் சாம்பியன்ஷிப் அந்த பட்டத்தை குகேஷ் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்கு உடனடியாக வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இன்றைக்கி பார்த்தோம், மு.க. ஸ்டாலின் கூட அவருக்கு ஏற்கனவே அந்த ஷீல்டு, அந்த விருது கொடுத்த அந்த ஃபோட்டோவை பகிர்ந்து தமிழகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அவருக்கும் பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாரு. அதை நம்ம ஸ்டிக்கர்னு எடுத்துக்க வேண்டாம், பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே தமிழன் வந்து இயல்பாகவே பாரதியர்கள் அனைவரும் அறிவில் சிறந்தவர்கள். அதுவும் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது. இங்கே வந்து மனித வளங்கிறது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாகவும் இங்கே ஒரு அறிவு சுரங்கமாகவும் பல நூற்றாண்டுகளாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே நம் பாரத நாடு செழித்தோங்கி இருக்கிறது. அதிலும் வந்து இன்னும் எக்ஸம்ப்ளரியாக இருக்கிறது இங்கே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸுங்கிறது இங்கே இன்னும் அதிகமாகவும் இருக்குங்க. எஸ்பெஷலி செஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டாப். நம்ம விஸ்வநாதன் ஆனந்த்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூலில் படிக்கும்போது விஸ்வநாதன் ஆனந்த் கிட்டத்தட்ட அவரும் அப்போ ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்திருப்பார். அவர் அப்போவே கிராண்ட் மாஸ்டர் 40 வருஷமா. அதுக்கப்புறம் இப்போ பிரக்யானந்தாவை அவர் திருநீர் இட்டுக்கிட்டு இருந்தார். அவர் தங்கச்சியும் திருநீர் இட்டுக்குங்கிற காரணத்தினாலேயே திராவிட மாடல் புறக்கணிச்சு தான் என்னங்கிறது தெரியல. பெரிய அளவில் அவருக்கு ஒன்றும் இவங்க வந்து மரியாதை செஞ்சு இது செஞ்ச மாதிரி தெரியல. மத்திய சோசியல் மீடியா ட்ரோல் ஆனதுக்கு பிறகு அவர் அப்புறம் பாராட்ட தெரிவித்தாங்க. ஆனால் நல்ல வேலையாக இப்போ முந்திக்கிட்டு அவர் பரவாயில்ல, முதல்வர் வந்து அவருடைய கடமையை செஞ்சு அதோடு இல்லாமல் ஒரு 5 கோடி ரூபா அவருக்கு ஊக்க நிதியாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதையும் நாம் வரவேற்போம். நாம் எப்படி தப்பு செய்யும் போது அவர் பயங்கரமாக நம்ம வாரி பேசுகிறோமோ, அதே நேரத்தில் எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, பாருங்க, ஒரே ஒரு நாணயத்தின் 2 பக்கமாக தமிழகம் திகழ்கின்றது. முதல் 2 செய்தியில திமுகவோட பித்தலாட்டங்களை நம்ம பார்த்தோம், அது தமிழ்நாட்டில் எப்படிலாம் செய்யறாங்கன்ட்டு. ஆனா அதே 3வதாக தமிழ்நாட்டின் மாணிக்கமாக இந்த குகேஷ் போன்றவர்களை நாம் பார்க்கின்றோம். இது போன்று இன்னும் மேலும் பல வீரர்கள் உருவாகி வர வேண்டும். இதுல வந்து தமிழக அரசு, அதனால நாம வந்து ஒரு பக்கம் ஸ்டாலினை பாராட்டினா அதோட விட முடியாது. ஒரு பக்கம் பாராட்டிட்டு இன்னொரு பக்கம் ஒரு கொட்டு வச்சுட்டு தான் நம்ம விடைபெற்றாதான் நம்மளுக்கு ஒரு ஆத்ம திருப்தி. ஏன்னா இவங்க வந்து ஒரு கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி, இவங்க வந்து ஒரு இடிப்பாறை இல்லா மன்னனா இவங்க இருக்காங்க. ஒருத்தரும் கேள்வி கேட்கறதே கிடையாது பிஜேபியை தவிர. இதுல வந்து நம்ம கார் ரேஸ்லாம் யாரோ ஒரு நடிகைக்காக நடத்தினார, அந்த நிவேதா பெத்ரு கார் ரேஸ் நடத்தப்பட்டது இல்ல, அது யாரோ ஒரு கன்சல்டன்ட் அந்த அம்மா ஏதோ சொன்னாங்க, அவங்க கலந்துகிட்டது மாதிரியான சில வீடியோக்கள் போட்டோக்கள் வந்தது. அது வேற, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. இல்ல நான் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா சொல்றேன். அந்த அமைச்சர் இருக்காரு, இந்த கார் ரேஸ்லாம் நடத்தினாரு, அவர் நிவேதா பெத்ராஜுக்கெல்லாம் ஏதோ வேண்டப்பட்டவர் ஃபால் டாயில் ஏதோ சொல்றாங்க. நமக்கு என்ன புரியும், நம்ம 2 பேருமே அடிப்படையில் கிராமத்தான், நமக்கு ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம அது அவங்க என்ன பேசுகிறவங்கள்ட்ட நம்மள்ட்ட சொல்கிறவங்க தகவலை அதுக்கப்புறம் நம்ம இதை பேசலைன்னா கேட்குறாங்க, நான் இவ்வளோ தூரம் சொன்னேன் நீ அதை சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. அதனால நம்ம அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்டாகவும் ஃபால் டாயில், நிவேதா பெத்ராஜ் இதெல்லாமும் நம்ம அவர் இருக்காரு பாருங்க.
இங்கேருந்து டெல்லிக்கு போய் விளையாட வேண்டிய விளையாட்டு வீரர்கள். அது கேட்டால் வந்து நாங்கள் மறந்துட்டோம் அப்படிங்கிற லெவலில் பதில் சொன்னது உங்களுக்கும் ஞாபகத்தில் இருக்கும். ஸ்கூல் பசங்க போய் 170 பேர் போய் பார்ட்டிசிபேட் பண்ண போன வருஷம் நடந்த சம்பவம் அது. ஆனால் அந்த மாதிரிலாம் இவங்க வந்து வருங்கால இது வந்து குகேஷோ இல்லை பிரக்யானந்தாவோ இந்த திராவிட மாடல் ஆட்சியினால இல்லை விஸ்வநாதன் ஆனந்தோ இவங்க அதுக்கு திக்கர் ஒட்டிடுவாங்களோங்கிற பயம். அன்றே சொன்னார் ஈவேரா, 2020ஆம் ஆண்டுக்கு பின்பாக ஒருவன் குகன் பெயரை கொண்டு ஒருவன் வருவான் அப்படின்னு சொன்னார்னு அவரையும் கிட்டத்தட்ட இவங்களும் ஒரு நாஸ்டர்டாம் மாதிரி இவரையும் ஒரு ப்ரெடிக்ஷன். அவருடைய பெரியாரில் மட்டும் இல்லைன்னா குகேஷ் சாம்பியன் ஆயிருப்பானா அப்படின்னு கிளம்புவாங்களோங்கிற ஒரு டவுட் எனக்கு. அதனாலதான் சொல்றேன், இவங்களுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. இவங்க வந்து ஏற்கனவே மனித வளத்துல இருக்கக்கூடியதை வச்சுதான் இவங்க காலம் தள்ளுறாங்க. இந்த 170 பேர் டெல்லிக்கு போய் விளையாடி இருந்தாங்கன்னா அந்த 170 பேர்ல ஒரு குறைஞ்சது ஒரு 10-20 பேர் வந்து ஒரு நேஷனல் லெவலுக்கு வந்திருப்பான். அதுலேருந்து ஒரு 4-5 பேர் வந்து இன்டர்நேஷனல் லெவலுக்கு வந்திருப்பான். வரக்கூடிய வாய்ப்புகளை இனியேனும் கெடுக்காமல் ஒரு திறந்த மனதுடன் இந்த நாட்டின் முன்னேற்றம் தான் நமக்கு முக்கியம், தமிழர்கள் அனைத்து மட்டங்களிலும் மிளிர வேண்டும் என்ற எண்ணத்துடன் திராவிட மாடல் செயல்பட்டால் அதனை நாம் ஆதரிப்போம். குகேஷுக்கு நம் மனம் நிறைந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். எம்ஜிஆர் பாடல் ஞாபகம் வருது இந்த செய்தியை பார்த்தோன்னேன்னு. சட்டம் போட்டு திருத்துற கூட்டம் திருத்தி கொண்டே இருக்குது, சட்டம் போட்டு கொண்டே இருக்குது, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படிங்கிற அந்த பாட்டை. இப்போ அதே போன்ற ஒரு தொனியில தான் நம்மளுடைய முதல்வர் வந்து கேரளாவில் போய் சொல்லியிருக்காரு. என்னதான் நம்ம சட்டம் போடலாம், ஆனால் அந்த சமூக நீதி, சமநீதி, எல்லோரும் சமம் அப்படிங்கிறதுலாம் மனமாற்றம் ஏற்பட வேண்டும், சட்டத்தினால அதை கொண்டு வந்துட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பெரியார் மண் சொல்கிறாங்க, இங்கே எல்லாமே சமூக நீதி தான், எல்லாரும் பாலாரும் தேனாரும் ஓடுது, எல்லாருக்கும் சமநீதி கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ திடீர்னு மனமாற்றம் வேண்டும் அப்படின்னு இருக்காங்களே, நீங்கள் தான் மாற தயாராக இருக்கீங்க? இல்லை, நான் கூட அதை மனமாற்றம்னா மதமாற்றம் வேண்டும்னு சொல்கிறாருன்னு பயந்துட்டேன். அப்புறம் தான் ஒரு தடவைக்கு 2 தடவையாக பார்த்துட்டு இன்னும் ஓப்பனாக இவர் வந்து இவரும் அல்லேலூயா ஆகிட்டாரா அப்படின்னு நான் கூட ஃபஸ்ட்டு யோசித்தேன். மனமாற்றம் அப்படின்னு இருந்தது. அது ஏன் ஒரு திமுகலேருந்தே ஆரம்பிக்கக்கூடாது? அந்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர், இந்த குறுநில மன்னர்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த பகுதி மன்னர்கள், அந்த மண்டல மன்னர்கள், அப்புறம் அந்த லோக்கல் மன்னர்கள், குறுநில மன்னர்கள், பாளையக்காரர்கள் போன்று இருக்கக்கூடிய ஒன்றிய நகர செயலாளர்கள், இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு நாள் பயிற்சி பற்றி வச்சு அவங்களுக்கே இதை சொல்லணும். ஏன்னா பாளையக்காரர்கள் கொஞ்சம் நாட்டு விடுதலைக்காக போராடினாங்க. பட் இல்லை, இப்போ இருக்கிற பாளையக்காரங்க மாதிரி தானே இப்போ வந்து இவங்க விடுதலைக்காக போராடுறோம்னு, தமிழ்நாடு விடுதலைக்காக போராடுறோம்னு தானே இவங்க சொல்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், அவங்கெல்லாம் தேசியவாதிகள், அதில் எந்த டவுட்டும் இல்லை. அதுவும் நீங்கள் குறிப்பாக பார்க்க போனீங்கன்னா உடையார்பாளையம் ஜமீன் தான் வந்து சங்கரமடத்தையே போஷித்து பாதுகாத்து இன்னைக்கு காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் இன்னைக்கு வந்து பாதுகாத்து கொண்டு வந்ததே உடையார்பாளையம் ஜமீன் தான், பாளையக்காரர்கள் தான். அது அந்த காலம். இந்த காலத்தில் இவங்க வந்து இந்த சேலத்தில் ஒரு ஒன்றிய செயலாளர் பார்த்துருப்பீங்க, ஏய் ஏன்னா அந்த போடா வெள்ள அப்படின்னு நீங்கள் அந்த இது பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி சஸ்பெண்ட் பண்ணி திரும்ப சேர்த்தாங்களா? திரும்பி அவங்க சஸ்பென்ஷன் எல்லாம் கண் தொடுப்புங்க அதெல்லாம். அதே மாதிரி எல்லாத்தையும் விட கொடூரமானது, அவர் மன்னர் மாதிரி ராஜகண்ணப்பன் ஒரு சேரில் உட்காந்துருப்பாரு. இவருக்கு வந்து ஓலா யூபர் வாயர் இருக்காரு, இப்போ துணை முதல்வர் ஆகணும்னு சொல்லிட்டு கடைசியில் கட்சியை காப்பாற்றிக்கிட்டா போறோன்னு பயந்து போய் இன்னைக்கு சப்த நாடியும் ஒடுங்கி, இல்லை ஆண்டே நான் வந்து அவனை கட்சியை விட்டு நீக்கிட்டேன் ஆண்டே அப்படின்னு சொல்லி இருக்காரு. அவர் பேர் என்ன, ஓலா திருமாவளவன். அவருக்கு ஒரு பிளாஸ்டிக் சேரை கொடுத்து அவரும் வந்து இல்லை ஆண்டே எனக்கு இது கொடுத்தீங்களே அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி. இங்கே தமிழ்நாட்டில் இந்த மனமாற்றம்ங்கிறது, ஆர்எஸ்எஸ் பயிற்சிங்கிறது இன்னைக்கு ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். என்னுடைய மிக நீண்ட நாளைய நண்பர் நம்ம கிஷன் ரெட்டி, அவர் வந்து அவரும் இவரும் கேஷுவலாக ஏதோ நீண்ட நாளைய நண்பர்கள். நான் கூட ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு, கிஷன் ரெட்டிக்கும் தாடி இருக்கிறதுனால மகாராஷ்டிராலேருந்து ஒரு மினிஸ்டர் இங்கே அடிக்கடி இந்த பட்டியலின மக்கள் இதுக்கெல்லாம் வருவார், அத்துவாலே, அவர் தான் போல இருக்குன்னு ஃபஸ்ட்டு நினச்சேன். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் திருமாவளவனும் அவரும் பேசிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ இயல்பாக அங்கே வந்து ஒரு சின்ன நெருடலோ இல்லாமல், இத்தனைக்கும் திருமாவளவனுக்கும் அவருக்கும் ஒன்றும் பெரிய அளவில் பார்லிமெண்ட்டில் பார்க்கும்போது அலோன்னு இருப்பாங்க, ஏதாவது விவாதங்கள் இதாக இருந்திருக்கும். ஆனால் ரொம்ப சகஜமான ஒரு உடல் மொழியில் நம்மளுடைய இவர் இருக்காரு கிஷன் ரெட்டி, அருமை சகோதரர் என் நண்பர் கிஷன் ரெட்டி. திருமாவளவன், ரவிக்குமார், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்க்கும் பொழுதே மிகவும் இயல்பா இருக்காங்க, ரொம்ப இயல்பா இருக்காங்க. உதயநிதி இவங்களெல்லாம் பார்க்க அதான் சொல்ல வந்து நீங்க கரெக்டா வந்துட்டீங்க நீங்க சப்ஜெக்டுக்குள்ள. ஸ்டாலினும் உதயநிதிகிட்டையும் அவங்க ஒரு 3-4 அடி தள்ளி இருக்காங்க. அதுல எனக்கு இதை பார்க்கக்கூடியவங்க தான் சொல்லணும். ஏன்னா சட்டம் போட்டு தடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால
அதிமுகவில் இருந்தவங்களும் சரி, காங்கிரஸ்ல இப்ப இருக்கிற காங்கிரஸ்ல இல்லை, இப்ப இருக்கிற காங்கிரஸ்ல ஒருத்தர் 2 பேர் தான் ஏதோ நல்லவங்க இருக்காங்க. காஞ்சிபுரத்தில் டிசி சீனிவாசன் ஒருத்தர் இருக்காரு, நம்ம பொன் கிருஷ்ணமூர்த்தி, இந்த மாதிரி ஒரு 2-3 நல்லவங்க இருக்காங்க. நம்ம திருவண்ணாமலைக்காரர், தேசிய நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் SV ரமணி, இந்த மாதிரி ஏதோ ஒரு கையில் எண்ணிக்கையில் அடங்கக்கூடிய அளவில் இருக்கிறவங்கெல்லாம், அவங்கெல்லாம் அந்த மாதிரி ஆட்கள் சொன்னது ஒருத்தர். மூக அழகிரியே வந்து அவங்க மதுரைக்கு அனுப்பிச்சதுக்கு காரணம் அவர் கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு நான் சொல்றாங்க. அது நமக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. அதனால நீ உங்களை மாதிரி நானும் கேள்விப்பட்டதுதான். அந்த மாதிரி மனமாற்றம் என்ன கேட்டா இவர் வீட்டில் இருந்தா கூட வந்தா நல்லா இருக்கும். மனமாற்றம்ங்கிறது அதுவும் சங்கத்துல நீங்க பாருங்க எவ்வளோ இயல்பா நம்ம வந்து அதை வந்து ஒரு இதுல பிரச்சனையே என்னன்னா, எதையுமே செய்யாத ஒரு விஷயத்த யுனெஸ்கோ புரட்டுங்கிற அளவுக்கு கொண்டு போய் யுனெஸ்கோவே அவார்டு கொடுத்துருச்சுன்னு இவனுங்கெல்லாம் இந்த பயலெல்லாம் புளி விட்டு தெரியுறாங்க. சொல்றப்பதான் நீங்க வருது, இது வைக்கம் 100வது ஆண்டு. அதுக்குதான் வரேன். ஆனா ஒண்ணுமே செய்யாத இவருக்கு வைக்கம் வீரர்னு அங்க எத்தனையோ பேர் போராடினாங்க, அதுல இவரும் போய் போராடினாரு, இவரையும் ஜெயில வச்சாங்க. அதுல குறிப்பா கலந்துகிட்டு போராடினவங்க வந்து மாதவன் நாயர், கேளப்பன், ஜார்ஜ், இந்த 3 பேரோட பங்களிப்பு தான் அளப்பரியது. நாராயணகுருவோட ஆசீர்வாதத்துல அவங்க அதுல போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. மகாத்மா காந்தியோட வழிகாட்டுதல தான் ஈவேராவும் காங்கிரஸ் கமிட்டியோட தலைவருங்கிற முறையில அங்க போறாரு. அதை தாண்டி அவருக்கு எந்த பங்களிப்பும் கிடையாது. ஆனா ராஜாஜியும் கூட கலந்துட்டு இருக்காரு, ராஜாஜியும் அதை ஆதரிச்சிருக்காரு. ஆனா அந்த காலகட்டத்துல அதுக்கு பின்னாடி இந்த வைக்கம் போராட்டத்துக்கு பின்னாடி மதுரையில வைத்தியநாத ஐயர் வந்து முத்துராமலிங்க தேவரோட தன்னுடைய முத்துராமலிங்க தேவரோட வழிகாட்டுதலின்படி ஆலய பிரவேசம் நடத்துறாரு. அந்த ஆலய பிரவேசத்தை எதிர்த்தது யாரு? ஆதரிச்சது ராஜாஜி ஆதரிச்சாரு, RSS ஆதரிச்சது, முத்துராமலிங்க தேவர் ஆதரிச்சாரு. எதிர்த்தது யாரு? நீதி கட்சியை சேர்ந்த PT ராஜன், மதுரையில இருந்தவர். இப்ப டபுள் வாட்ச் டக்லஸ் இருக்காரு, அவருடைய தாத்தா அதை எதிர்க்கிறாரு. அந்த கட்சிக்கு அப்ப தலைவராக இருந்தது யாரு? ஈரோட்டு ராமசாமி. ஆனா ஈரோட்டு ராமசாமி அன்னைக்கு அமைதியா நவத்வாரத்தையும் மூடிக்கிட்டு எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. PT ராஜன் செய்வது தவறு, ஆலய பிரவேசத்தை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார்னா அவர் வந்து உண்மையிலேயே வைக்கத்துல போராடி இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அப்பவும் இல்லை. வரலாற்று ரீதியா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா படுகொலைக்கும் அவர் ஒன்றும் சொல்லல. கீழ்வன்மணி படுகொலைக்கு வந்து கம்யூனிஸ்ட திட்டி தீத்தாரு. எனக்கு பினராயி விஜயன் நேற்று சொல்லும் போது ஈவேரா தான் எங்களுக்கு 52ல் எங்களுக்கு ரொம்ப இதா இருந்தாருன்னு ஒன்ன, அதாவது இலையில எல்லாத்தையும் பரிமாறிட்டு அறுசுவை உணவை பரிமாறிட்டு ஒரு ஓரமாக கொஞ்சம் நரகலை கொண்டு தான் வச்சு அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இவர் வந்து ரொம்ப புலனாங்கி தான் அடைஞ்சு எங்களை வந்து அப்படி பாராட்டினாரு, எங்களுக்காக இப்படி இருந்தாருங்கிறாரு. அவரே தான் சொல்லியிருக்காரு, இந்த கம்யூனிஸ்ட்கார பயலுக வந்து கைவாளி பயலுக, இவனுங்க எங்க அமைதியா இருந்தாலும் அந்த இடத்துல இவனுக்கு கூலி உயர்வு கேட்குறேன் போராட்டம்னு சொல்லி கீழகம் பண்ற பயலுக, இந்த வார்த்தை கீழகங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருப்பாரு. கீழகம் பண்ற பயலுக இவனுங்க. அதே மாதிரி இவனோட வளர்ச்சிக்காக எவங்காலையும் கழுவி குடிக்கிறவன் தான் கம்யூனிஸ்ட் அப்படின்லாம் சொன்னதெல்லாம் வந்து பினராயி விஜயன் அதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் எங்களை ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காருன்னு சொல்றாரு போல இருக்கு. அதே வைக்கம் இதுல வந்து போராட்டம் நடத்தினார்னா அப்ப எண்ணில் அடங்காதவங்க போனாங்க. ஆனா மதுரையில வந்து ஆலய பிரவேசத்துக்கெல்லாம் எதுவுமே சொல்லாம நேற்றுக்கு தமிழ் ஊடகங்கள் கேடுகட்டத்தனமாக நீங்க பாருங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியால விவாதம் வச்சு எந்த பயலுமே இந்துத்துவ செயல்பாட்டாளரையோ இந்து முன்னணிக்காரரையோ அல்லது பிஜேபிக்காரரையோ யாரையுமே கூப்பிடாம அது ஈவேராவோட படத்தை போட்டு வைக்கம் போராட்டம் ஆலய நுழைவு போராட்டத்துக்கு முன்னோட்டமா இவனுங்களா ஒரு கயிறு திரிச்சுக்கிட்டு ஒரு நரேட்டிவை செட் பண்ண பார்க்குது இந்த கும்பல். அதனால நான் அதான் சொல்ல வந்தது, இது என்னது யுனெஸ்கோ புரட்டு அப்படின்னவங்க சமுதாயத்துல மாற்றத்தை இயல்பா ஏற்படுத்திக்கிட்டு வர சங்கம் அதை என்னைக்கும் ஒரு நாளும் வெளிச்சம் போட்டு காமிச்சதே இல்லை. சர்தார் பட்டேல் சங்கத்தை கடுமையா விமர்சிச்சவர், பாபா சாஹிப் அம்பேத்கர் சங்கத்தை கடுமையா விமர்சிச்சவர், அவங்கெல்லாம் சங்கத்தோட கேம்புக்கு, மகாத்மா காந்திஜியும் சங்க கேம்புக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் சொன்ன வார்த்தை, அதுவும் சர்தார் பட்டேல் சொன்ன வார்த்தை, இவர் அம்பேத்கர் சொன்ன வார்த்தை, நாங்க எதை பிரச்சாரம் பண்றோமோ நாங்க தீண்டாமை கூடாது, எந்த ரூபத்திலையும் கூடாதுங்கிறத சொல்றோம். ஆனா இதை வந்து நிகழ்த்தி காண்பிப்பது இங்க RSS இருக்குன்னு பெருமைப்பட சொன்னது இந்த தேசிய தலைவர்கள். அது வந்து சங்கத்துல ரொம்ப இயல்பா யார் என்ன ஜாதிங்கிறதே தெரியாது. மதுரை ராஜகோபால் அன்னைக்கு வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அன்னைக்கு தான் அவர் என்ன சமுதாயம், அன்னைக்கு ராத்திரிக்குள்ள எங்க ஜாதியில அடக்கம் பண்றத வழக்கங்க. பைபிள் சண்முகம் அவர் என்ன ஜாதிங்கிறது எனக்கு தெரியாது. பல பேர் அவங்க படுகொலைக்கு பின்னால் அவங்க வீட்டுல காரியம் நடக்கும்போது பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து குடும்ப முறை சொல்லும் பொழுதுதான் நமக்கு தெரியவே வருது. அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து யார் என்ன ஜாதின்னு ஒரு இயல்பா இன்னி வரைக்கும் நாம இருந்துட்டு இருக்கோம்.
ஆனால் திமுகவில் நீங்கள் ஒரு பொறுப்பு கொடுக்கணுன்னா கூட அவன் என்ன ஜாதி, அவனை வேட்பாளர் நிறுத்தணும்னா இந்த ஏரியாவில் இவன் என்ன ஜாதி, இவங்களுக்கு இந்த ஜாதியோட சப்போர்ட் இருக்கு, இவனால இந்த ஜாதிக்குள்ள பூந்து போயும் கூட இது பண்ண முடியும். அது அவர் 16,000 ஓட்டு வாங்கினோன்னா பழனிவேல் ராஜன் 4,000 ஓட்லேயே 5,000 ஓட்லேயே தோத்து போனார். தான் கட்சிக்காரனை தோக்கடிக்கிறதுக்காக கூட இன்னொரு ஜாதியை வச்சு அங்கேயும் ஒரு ஜாதியை வச்சு அரசியல் செஞ்சதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால முன்னாடி இந்த மாற்றம்ங்கிறது மனமாற்றம், அதெல்லாம் வெறும் வாயார வடை சுடாதீங்க. மிஸ்டர் வடை மாஸ்டர், நீங்கள் சுட்ட வடை போகிறோம், இதுக்கு மேலேயும் வடை சுடாதீங்க. ஆர்எஸ்எஸ்ஸை பார்த்து எப்படி இயல்பாக நடந்துக்கணுங்கிறதுக்காக அம்பேத்கர் பாராட்டியிருக்காங்க, இவர் நம்ம சர்தார் பட்டேல் பாராட்டியிருக்காங்க. நேற்றுக்கு நான் வந்து இவர் நீங்களும் சொன்னீங்க, இப்போ நிர்மலா சீதாராமன், நம்ம இவங்க அந்த மாதிரி ஒரு சகஜமாக இருக்கிறதுக்கு உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணுன்னா சொல்லுங்கள். நாங்கள் ஆர்எஸ்எஸ்லேருந்து எங்களுடைய நிர்வாகிகள், எங்கள் தலைவர்கள்லாம் வேண்டாம், எங்களுடைய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் வந்தாலே உங்களுக்கு அந்த பயிற்சி உங்களுக்கு சகஜமாக எப்படி இதில் சமுதாய மாற்றம் கொண்டு வரணுங்கிறதுக்கு நீங்கள் ஆர்எஸ்எஸ்ட்ட பாடம் படிங்கன்னு அவங்க மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கையாகவே முன்வைக்கிறேன். நீங்கள் சென்ற நியூஸில் அதிகமாக பேசியது இந்த ஆர்எஸ்எஸ், அதை பார்த்து திமுக கற்றுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்போ ஆனால் அந்த ஆர்எஸ்எஸ்ஸையே குற்றம் சொல்வது மாதிரியான ஒரு பதிவை வந்து டிஎம்கேவுடைய ஐடி விங்கு வந்து போட்டிருக்காங்க. இது என்னென்னா, இது வந்து ஒரு பதிலடி மாதிரி எடுத்துக்கலாம். என்னென்னா, ஒரு நாள் முன்பு பாஜகவுடைய ஐடி விங்லேருந்து என்ன பண்ணிருந்தாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல், இது குறித்து கருணாநிதி என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத அவர் எழுதியதை அந்த இதுலேருந்து எடுத்து நெஞ்சுக்கு நீதியிலேருந்து எடுத்து கோட் பண்ணதை போட்டிருக்காங்க. இதற்கு பதிலடி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே ஐடி விங் என்ன சொல்கிறாங்கன்னா, நரகத்திலே இருக்கக்கூடிய கோல்வல்கர், ஆர்எஸ்எஸ் உடைய 2வது சர்ச்சங்க சாலாக்காக இருந்தவர், மோடிக்கு வந்து ஒரு கடிதம் வந்துடுறாராம். வந்து எங்கே பார்த்தாலும் சிறுபான்மையினர்லாம் அங்கங்கே ஒரு அச்சத்தோடும் பயத்தோடும் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் இது பண்ணுற, அது மாதிரி தேர்தலில் வந்து பல தில்லுமுழுகெல்லாம் பண்ணி நீ தொடர்ச்சியாக வெற்றி பெறுற அப்படின்னா பல விஷயங்களுக்கு வாழ்த்து எல்லாம் சொல்கிறாராம். சொல்லிவிட்டு ஆனால் உன்னால் பாரு தமிழ்நாட்டை மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா பெரியார் கருணாநிதிங்கிற ஆள்கிட்டருந்து அவர் வந்து ட்ரெயின் ஆனவர் ஸ்டாலின், அவர் வந்து உனக்கு வந்து ஒரு தடைக்கல்லாக இருக்கார், நீங்கள் அதை வந்து உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற வருத்தம் மட்டும் எனக்கு இருக்கிறது, அவங்க உன் கண்ணில் விரல விட்டு ஆட்டுறாங்க அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருப்பதாக ஒரு பதிவை போட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது திமுக என்றைக்குமே அவங்க என்ன சிந்திக்கிறாங்களோ, அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுக்கு நேர் எதிராக பேசுவாங்க. அப்போ அந்த யுனெஸ்கோ பொருட்டு சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி இதை வந்து ஒரு பொய்யையே கட்டமைக்கிறது தான் அவங்களுடைய வேலை. நேருவை இவங்க வந்து பேசாத பேச்சில் ஹிந்தி வெறியன் அப்படின்னு ஏதோ இப்போ மோடியும் அமித்ஷாவும் தான் சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன் இவங்க ப. சிதம்பரத்தை சொல்ல, எல்லாரும் ஹிந்தியில் பேசுங்கன்னா ஹிந்தி திவசத்தில் ப. சிதம்பரம் சொன்னார்ல, அப்போ இந்த தமிழ் ஊடகமும் என்ன பண்ணிடணும், ப. சிதம்பரமும் ஒரு ஹிந்தி வெறியார் அப்படி தானே பேசியிருக்கணும். எப்படி ப. சிதம்பரத்துக்கு தாய்மொழி தமிழோ அந்த மாதிரி மோடிக்கும் அமித்ஷாக்கும் தாய்மொழி குஜராத்தி. இந்த பயலுவை என்ன நினச்சிக்கிறானுங்க, அவரை ஹிந்திக்காரன்னு நினச்சிக்கிறான், முதல் தப்பு. 2வது, அவங்கெல்லாம் வடக்க இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற காரணத்தினால அவங்கெல்லாம் பார்ப்பனர்கள் அப்படின்னு வேறு நினச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு வாய்க்கு வந்தது அந்த ஐடிவிங்களோட வளரல் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க. எனக்கு அதில் இன்னொரு டவுட்டு, அவங்களோ பகுத்தறிவு பகலவன், பகுத்தறிவு புத்திசாலின்னு சொல்ல வந்தேன், நீங்க ஏதோ தவறா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பகுத்தறிவு புத்திசாலி பகலவன், அதாவது டங் ஸ்லிப் ஆயிடுங்கிறதுக்காக ரைட் அந்த பகுத்தறிவுவாதிகள் இந்த பகுத்தறிவுவாதிகளுக்கெல்லாம் வந்து நரகம் சொர்க்கம் அதெல்லாம் கிடையாது. செத்தானா உடம்பை எரிச்சிடுறோம், இல்லை மண்ணில் புதைச்சிடுறோம், மண் சாப்பிட போகுது, அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே வந்து சொர்க்கம் நரகம் மறுபிறப்பு வரக்கூடிய பிறப்பு அதில் வந்து கர்மா இதெல்லாம் அவங்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. அது வந்து இயற்கை அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து இயற்கை யார்கிட்ட வேண்டுகிறேன்னா இயற்கைகிட்ட வேண்டுகிறேன்னு கருணாநிதி ஒரு தடவை இயற்கை எப்படி அருள் புரியும்னு இவர் கேட்டார், கேட்டார். அந்த மாதிரியா இப்போ எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, நரகத்திலேருந்து இவர் எழுதுறாருன்னா இயற்கை அருள் புரியும், கனிம வளையத்தில் அந்த அவங்க கொள்ளையடிச்சு அவங்களுக்கு இப்போ ஃபினான்ஷியலாக அருள் புரியுது, அதனால அவங்களுக்கு இயற்கை அருள் புரியுது. இவர் வந்து நரகத்திலேருந்து எழுதுறாரு அப்படின்னு சொன்னால் அப்போ நான் சொர்க்கம் நரகங்கிறது இருக்குங்கிறத இவங்க ஏற்றுக்கிறாங்களா? அது முதல் கேள்வி. 2வது கேள்வி, இந்த காஷ்மீர் இன்னைக்கு பாரத நாட்டோட இருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் குருஜி கோல்வல்கரும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். இந்த நாடு வந்து ஒன்றுபட்ட நாடாக இருக்கணும்,
பண்பாடு கலாச்சார விழுமியங்களோட செழுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்தவர். அதுக்காக இந்த நாட்டிற்காக தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்த ஒரு துறவி. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடர் தான் இவருக்கு சந்நியாசமே கொடுத்தது. அந்த அளவுக்கு ஒரு தவ வலிமை மிக்கவர், ஒரு தூய துறவியாக வாழ்ந்தவர். துறவு வாழ்க்கை வாழ்ந்த கோல்வல்கரை ஏன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, யார்தவனா அது சொத்தாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், எதாவனாலும் இருந்தாலும் இவங்க தங்களுதுக்கு உடமையாக ஆக்கக்கூடிய மனோபாவம் கொண்டவர்கள் இவங்க. அதனால தான் இவங்களுக்கு ராமனையே பிடிக்காது. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா வீரத்துறை ராமகோபாலன்லேருந்து நம்ம அண்ணாச்சி பொன் ராதாகிருஷ்ணா இருக்கட்டும், ஹெச் ராஜாவாக இருக்கட்டும், தொடர்ந்து நான் சொல்கிறது தான் அவங்களும் சொல்லிட்டு வராங்க. நான் ஒரு கேவிட்டை இப்படி போட்டு வைப்போம் என்ன. ஆனால் இவங்களுக்கு அந்த ஒரு காரணத்தினாலே தான் நல்லவங்களை என்றைக்குமே ஆகாது. நீங்கள் நேருவே என்ன சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டு இவருக்கு அப்போ இருந்த காமராஜுக்கு லெட்டர் எழுதுறாரு. முதல்வராக இருந்த மறைந்த படிக்காத மேதை காமராஜுக்கு கடிதம் எழுதி, அந்த ஆள் ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறான், அந்த ஆளை கொண்டு போய் மனநல மருத்துவமனையில் சேரு. அந்த லெட்டரை நீங்களும் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு வக்கரம் நிறைந்த கும்பல் இவங்க. அந்த இதுல என்ன பியூட்டினா, அவருக்கு அந்த தண்டனை கொடுத்தது HCL-உடைய தலைவராக இருக்கக்கூடிய சிவநாடு அவருடைய அப்பா சுப்பிரமணிய நாடார். அவர் தான் ஜஸ்டிஸா அப்ப இருந்திருக்காரு திருச்சியில கோர்ட்ல. அவர் தான் அவரை தூக்கி உள்ளவும் வச்சது அப்படிங்கிறது கூடுதல் தவறு. அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு வக்கர சிந்தனை கொண்டவங்க. இவங்க வந்து அது இன்னொன்னும் பாருங்க, நமக்கு பிடிக்குது பிடிக்காம போகுது. ஆனா இந்திரா காந்தி அந்த காலகட்டத்தில் ஒரு தடாலடி வேலைகள் சிலது செஞ்சு, சஞ்சய் காந்தி செஞ்ச சில வேலைகள் இந்த நாட்டுக்கும் ஒரு உவப்பா இருந்திருக்கு, நமக்கு ஏற்புடையதாகவும் இருந்திருக்கு. அதனால அவங்களும் ஏதோ ஒரு விதத்துல பல விஷயங்களை கான்ட்ரிபியூட் பண்ண அந்த இந்திரா காந்தியை நீங்க சஞ்சய் காந்தி செஞ்ச எது உங்களுக்கு ஓப்பா இருந்தது? குடும்ப கட்டுப்பாடா? இல்லைங்க, அது நம்மளுடைய பாப்புலேஷனுடைய இது ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா. ஏன்னா நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிறத இந்திரா காந்தியும் சரி சஞ்சய் காந்தியும் சரி அமல்படுத்தினது. எனக்கு தெரிஞ்சு அதில் ஒன்றும் கெடுதல் இருக்கிற மாதிரி தெரியல. நாட்டுடைய நலன் கருதி அவங்க செஞ்சதுனால அதை நாம் ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அந்த சிறுபான்மையினர் அதெல்லாம் மறந்துட்டாங்கிறதும் அது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். அதில் சிறுபான்மையினருக்கு என்ன இருக்குன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் வேணால் அப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். நான் ஏதாவது என்னோடய லைப்ரரியில் புக்ஸில் நான் அப்புறம் படித்து அது என்னங்கிறத நான் திரும்பி இது பண்ணுறேன். இல்லை முடிஞ்ச உடனே நம்ம அதை பற்றி இது பண்ணுவோம். ஆனால் இந்த விஷயத்தில் இவங்க வந்து இந்திரா காந்தியும் என்ன பேசினாங்கன்னு தெரியும். ராஜாஜியே என் வீட்டுக்கு ஒரு பேரனுக்கு வேலை கேட்டு வந்தார் அப்படின்னு அசிங்கப்படுத்தினவங்க குருஜி கோல்வல்கரை மட்டும் விட்டு வைப்பானே. மோடியை வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு கோட்டு போடுறாரு, 8 நவராத்திரி 9 நாள் அமெரிக்காவில் இருந்தபோது 10 கோடி ரூபாய்க்கு தண்ணி குடிச்சாரு. தங்கத்தால் தண்ணி குடிச்சா கூட முடியாதுரா. 25 லிட்டர் கேனில் நீங்கள் தங்கத்திலேயே நீங்கள் தண்ணியை ஊற்றி எடுத்துகிட்டு போனால் கூட எப்படி முடியும்? அவன் வந்து 10 கோடி ரூபாய்க்கு தண்ணி குடிச்சாரு, 10 லட்சம் ரூபாய்க்கு கோட் சூட் போடுறாரு. 2 விதமான தண்ணியும் பிசினஸ் பண்றவங்க அதை சொல்றாங்க. அதை சொல்றான். அதான் அதுக்கு தான் சொல்ல வரேன். எதுக்குன்னா இவங்க என்னெல்லாம் செய்யறாங்களோ அதை அடுத்தவங்க மேல அதை எழுதுறவனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம மனசாட்சி நம்ம வந்து ஒரு வேற ஒரு விஷயத்த நம்ம சொல்லும் போது மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசும்போது நமக்குள்ள ஒரு சின்ன நெருடல் தடுமாற்றம். அதுக்கு தானே 200 ரூபாய் கொடுக்குறோம். அந்த இதெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாம இவன் என்ன பண்றான், குருஜி நரகத்திலேருந்து எழுதி நீ வந்து ஜனநாயகத்தை அழித்தொழி, இப்படி ஜனநாயகத்தை இவங்க 100 பூத்த 100 வட்ட கவுன்சிலர் இதுக்கு கேப்சர் பண்ணாங்களே, இவங்க தான் ஜனநாயக காவலர்கள். கள்ள ஓட்டையே நடைமுறைப்படுத்தினது இவங்க தான். VC கணேசன் அப்படின்னா சிவாஜி கணேசனோட இயற்பெயர். அவர் ஒரு தடவை ஓட்டு போட போறாரு, அவரோட ஓட்டே இல்லாமல் வெளில திரும்பி வந்துடுறாரு. ஏங்க இன்னொன்னு என் ஓட்டை எவனோ போட்டுட்டான், உங்க ஓட்டை எப்படிங்க போட முடியும்? சிவாஜி கணேசன், என் பேரு VC கணேசன்ங்க. இந்த கலாச்சாரத்தை ஏற்படுத்தினது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையும் சாராய கடையை திறந்தது, பூத் கேப்சர் பண்ணது, கள்ள ஓட்டு போட வைச்சது, மக்களை வந்து குடிநோயாளி ஆக்கினது, தன்னுடைய கரப்ஷனுக்கும் வந்து மக்களை வந்து ஒரு பங்குதாரரா அவங்களுக்கு ஒரு 5% 2% கொடுத்துட்டு மீதி 90% இவங்க அடித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சமுதாயத்திற்கு எதெல்லாம் ஆகாத விஷயமோ, தமிழ் சமுதாயத்தை எதெல்லாம் சீரழிக்குமோ அத்தனை விஷயங்களையும் செய்துவிட்டு இன்னைக்கு இந்த நாட்டிற்காகவே வாழ்ந்து ஒரு தவ வாழ்வு வாழ்ந்து கலாச்சாரம் பண்பாடு பாதுகாப்பதற்காக வாழ்ந்த மாமனிதர், ஆன்மீகத்தை தாண்டி தீண்டாமையை வாழ்நாளெல்லாம் எதிர்த்து தீண்டாமை ஒழிவதற்காக பாடுபட்ட மனிதரை இழிவுபடுத்துவதாக இந்த இழிபிறவிகள் நினைத்துக் கொள்கின்றார்கள். அவங்க வந்து சூரியனை பார்த்து ஏதோ குலைச்சுதான் தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். நம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய கார்த்திகை திருநாள் வாழ்த்துக்கள்.